உலகத் தமிழர்கள் அனைவரையும் கர்டன் ரெட்ஸ் யூடியூப் சேனலுக்காக நான் இன்றைய அரசியல் நிலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று காலை வழங்கிய 5000 ரூபாய் ஏற்படுத்திய தாக்கத்தை குறித்து தமிழகம் முழுவதும் வந்திருக்கிற பொது ஊடக செய்தியில் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த 5000 ரூபாயில் திமுகவுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது, யாரும் எதிர்பார்க்காமல் அதிரடியாக திமுக உரிமை தொகையை வழங்கி 3 மாதமும் சேர்த்து ஒரே அளவில் வழங்கி, அது மட்டும் இல்லைங்க, அந்த 3 மாத தொகையை மட்டும் அவர்கள் வழங்கவில்லை. அதோடு சேர்ந்து குறிப்பாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா 2000 ரூபாய் இன்சென்டிவ் கோடைக்கால சுற்றுலாக்களுக்கு நீங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என வலிமையான கருத்தை வைத்து மலமளன்னு இன்னைக்கு 6150 கோடி ரூபாய், 6000 கோடிக்கு மேலே ஒரே நாளில் அரசு கஜானாவிலிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னா இது பெரிய பரபரப்பான திட்டம் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது தேர்தல் கால திட்டமா? அது தேர்தல் கால திட்டம்தான். திமுக பலனை எதிர்பார்த்து செய்கிறதா? எல்லாரும் செய்வதை திமுக செய்தது. இதில் திமுக காரங்க எதிர்ப்பானவர்கள் கொந்தளிக்கிறார்கள். அது அப்படித்தான் கொந்தளிப்பார்கள். திமுக வாக்குகளை அறுவடை செய்வதற்கு அரசு பணத்திலிருந்து கொடுக்கப்படுது என எதிர்த்தரப்பில் ஒரு பெரிய டிஸ்ஸன் வாய்ஸ் வருது. திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிஜேபி காரங்கள்லாம் இப்படி தாங்க பேசுவாங்க. 10000 ரூபாய் கொடுத்தாங்களே பீகாரில், மகளிர் உரிமை தொகை நாங்கள் கொடுக்குறோமே, நாங்கள் இன்றைக்கா கொடுக்குறோம், நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆட்சி வந்த நாளைக்கு அப்புறமே நாங்கள் அந்த உரிமை தொகையை அமல்படுத்த ஆரம்பித்தோம். வருஷத்துக்கு 12500 ரூபா கொடுக்குறோம். நாங்கள் இப்போ கொடுத்தா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் சேர்த்து கொடுக்கும்போது நாங்கள் ஆட்சி வரவில்லை, வருவோம் நாங்கள் தான், அப்படி வரவில்லைன்னாலும் நாங்கள் கொடுத்தோம் என்ற மதிப்பு எங்களுக்கு இருக்குது. எங்கள் ஆட்சியில் இன்சென்டிவும் நாங்கள் கொடுக்குறோம். இந்த ஆட்சிக்கான இது பெண்களுக்கான ஆட்சி. அது என்னது, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, இலவச பஸ் பேருந்து கொடுத்துருக்குறோம், மகளிருக்கான உரிமை தொகை கொடுத்துருக்குறோம், நான் முதல்வன் திட்டம் இருக்கின்றது, இப்படி நிறைய அடுக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு கேள்வி வச்சோம், நெகட்டிவாக திமுகவின் மீது இருப்பது என்ன? ஆட்சிக்கு எதிரான இன்கம்பன்சி, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறது, போதை கலாச்சாரம், கஞ்சா விவகாரம், டாஸ்மாக் விவகாரம், இதெல்லாம் 13 அமைச்சர்கள் மீது ஊழல் அப்படிங்கும்போது மூத்த பத்திரிகையாளர் நம்மகிட்ட பேசும்போது சொல்கிறார், அவர் அது சொல்கிறதெல்லாம் சரிதான் சார், எந்த கட்சியில் ஊழல் இல்லை, எந்த கட்சியில் தவறுகள் இல்லை அப்படின்னு அவர் எதிர்வாதத்தை நம்மிடம் வைக்கிறார். அதனால் இந்த மாதிரி ஒரு சமூக நலத்திட்டங்கள் தமிழக அரசுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் தேவைதான். இதை திமுக தனது தேர்தல் யுக்தி லாபத்துக்கு பயன்படுத்திட்டா என்னால் 1000% ஆம், அதில் எந்த விஷயமும் இல்லை. ஆனால் இது ஏற்படுத்தப்பட்ட தாக்கம், பெரும் தாக்கத்தை தமிழகத்தில் பெண்களிடத்தில் நேரடியாக 5000 ரூபாய் கிடைத்தது நிச்சயமாக ஏற்படுத்தும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று அவர் கருத்தை வைக்கிறார். மற்றொரு மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறார், நான் திமுகவுக்கு எதிரானவர். நம்ம அந்த மாதிரி ஆள்கிட்ட தான் போய் கேட்குறோம். திமுகவுக்கு ஆதரவானவர்கிட்ட போய் கேட்டாச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க எல்லாம் சரிதான்னு சொல்லிடுவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறார் அவர், இங்கே பாருங்கள், இந்த திட்டத்தின் வாயிலாக 1,31,00,000 வாக்காளர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் அவருடைய குடும்பங்கள் எடுத்துக்கிடுங்க. நாம் 1,31,00,000 பேரை எடுத்தாலும் அந்த 1,31,00,000 திமுக 50 லட்சம் வாக்காளர்களை பெற்றுவிடுவார்கள் அப்படின்னா அவர் ஒரு கருத்து போடுறார். இந்த 1,31,00,000 1 கோடி ஓட்டு தான் போலாகும் என்றால் அந்த 1 கோடியில் 50% திமுகவுக்கு கிடைக்கும். ஏனைய வாக்காளர்கள் பாஜக, அதிமுக, நாம் தமிழர், விஜய்க்கெல்லாம் 1 கோடி 50 லட்சம் கிடைக்கும் என்ற கணக்கை அவர் சொல்கிறார். அப்போ நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் இந்த மாதிரி விஷயத்தான் சொல்கிறாங்க.
மூத்த பத்திரிகையாளர் நண்பர் பெரியவர் ஷியாம் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சென்னை புறநகர் பகுதியை தாண்டி திருநெல்வேலி, தூத்துக்குடி, டெல்டா மாநிலங்கள், இப்படி ஒரு கிராமப்புறங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் பெண்களிடத்தில் இது பேச்சும் பொருளாக மாறியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பாசிட்டிவாக இருக்கிறது என்றால், பொதுவாக நாம் எல்லோரிடத்திலும் திமுகவுக்கு எதிர்ப்பானவர்கள் இதை கடுமையான திட்டமாக அவர்கள் சொன்னாலும், இது திமுகவுக்கு பலன் கிடைக்குமா என்று கேட்டால் அதில் கிடைக்கும் என்றுதான் எல்லோரும் சொல்வதை நாம் அறிய முடிகின்றது. ரெண்டாவது, இந்த பேனலிஸ்ட் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல்களில் பாரதிய ஜனதா கொடுத்தார்கள். அந்த பணத்தை வழக்காடு மன்றத்தில் போய் நிறுத்தினதை கணக்கில் வச்சிருந்து இன்னொருத்தர் தமிழ்நாட்டில் திமுக கொடுப்பதற்கு மாற்றமாக வழக்கு போட வேண்டும் என முயற்சி செய்தாராம். அதை இன்டெல் மூலம் அறிந்து கொண்ட திமுக அவசரமான விவகாரத்தில் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவருக்கும் தெரியாமல் திமுக குடும்பத்தில் மிக முக்கியமான நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, ஆலோசனை கொடுக்க ஒரு சபரீசன் போன்றவர்கள், அதில் பிடி தியாகராஜன் போன்றவர்கள், பிடிஆர் அவர் இன்றைக்கி கொஞ்சம் ஒதுங்கிலாம் இருக்கல, அவர் வேறு விதமான வேலைகளை பார்த்துக்கிட்டுறதான் தகவல் வந்திருக்கு. இவங்க எல்லாரும் ஒரு கணக்கை போட்டு, ஜெயரஞ்சன் இதில் முக்கியமானவர், இந்த ஆட்கள் தான் விஷயத்தை கண்ணும் காதும் வைத்தாற்போல் ஒரே நள்ளிரவில் 1,31,00,000 அவர்கள் இந்த பணத்தை மடைமாட்டம் செய்ததன் மூலம் திமுக வாக்கு அரசியலில் இந்த போட்டியில் அவர்கள் முன்னணி வகிப்பதாகவும் தற்போதைய செய்திகள் வருகிறது. அதாவது தங்களுக்கான பாசிட்டிவ் வாக்காளர்களை திமுக பக்கம் அதிகமாக திரட்டியிருக்கிறார்கள். அதில் முக்கியமான காரணம், வழக்கத்தை விட திமுக பதட்டத்தில் இருப்பதை நாம் மறுக்கக்கூடாது. இந்த பதட்டத்திற்கு யார் காரணம்? அது பழனிசாமி காரணம் அல்ல, நடிகர் விஜய் தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. காரணம், திமுக எடுத்த இரகசிய வாக்கு விவகாரத்தில் பொதுவாக திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒரு பாரம்பரிய வாக்காளர்கள் கூட இந்த முறை மாறுகிறார்கள். என்னதான் சொன்னாலும் இந்த பணத்தை கொடுத்த போதும் இந்த 18, 17, 22 வயசு பெண்களும் ஆண்களும் விஜய்க்கு போடுறவங்க மாற போட்டதில்லை. அதையும் சொல்லிட்டாங்க. நீங்கள் எந்த பணத்தை கொடுத்தாலும் இந்த வாக்காளர்கள் மாறுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் முதியவர்கள், ஒரு 45 வயசுக்கு மேலே உள்ள பெண்கள், குடும்பத் தாய்மார்கள், இவர்களெல்லாம் திமுகவுக்கு இந்த 5000 வாங்கினவங்க வாக்களிப்பார்கள். 5000 வாங்கின 20 வயசு பொண்ணோ, 22 வயசு பொண்ணோ, 30 வயசோ, 28ஓ, இவர்கள் விஜயனுடைய சீடர்களாக இருந்தால் அவர்கள் ஒருபோதும் மாறப்போவதில்லை என்ற கருத்தும் இங்கே நமக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கிடையில் சேலத்தில் பேசின நடிகர் விஜய், தாய்மார்களே, பெண்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு தான் நல்ல முறையில் செய்வோம், திமுகவின் இந்த பித்தலாட்ட அரசியலை நம்பாதீங்க, விசில் ஊதுவாங்க அப்படின்னு தலையும் இல்லாமல் காலும் இல்லாமல் ஒரு பேச்சை பேசியிருக்கார். ரெண்டாவது அவர் பேசினது சேலத்தில், நான் என்ன துரோகம் செய்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் என்ன துரோகம் செய்தேன், எனக்கு இவ்வளவு இடையூறு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மக்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்தோன்னா, 41 பேர் இறந்து போயிட்டாங்க. கூடின மக்களே 40,000 41 பேர் இறந்துருக்காங்க. அப்போ அரசாங்கம் செய்ய வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மூலம் 5000 பேரை கண்டெயின் பண்ணியிருக்கிறாங்க டோக்கன் கொடுத்து. அதனால் நான் என்ன செய்தேன் என்று ஒருத்தரை விட முடியாது. இது அரசுக்கான மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் பெரிய பஸ்ஸை, ஒரு 100 அடி பஸ்ஸை கொண்டு வந்து ரோட்டில் விட்டு திருப்பி ஒரு 10 அடி, ஒரு 100 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டரில் தான் பின்னாடி வண்டிக்கு ஓடி வருவோம். ஆனால் வண்டியை வேகமாக போகாது. வண்டியை எத்தனையோ அடிக்கணக்கில் நீளமாக இருக்குது. அப்போ லெஃப்ட் ரைட்டு ஏற்கனவே இந்த மக்கள் நெரிசலில் பாவப்பட்ட குழந்தைகள், பெண்கள் எல்லாரும் இறந்துட்டாங்க. இதுக்கு நான் என்ன செய்தேன் என்று உங்களை நியாயப்படுத்துவது அது தவறு மிஸ்டர் விஜய். அப்படியும் நம்முடைய பார்வையில் மக்களின் பார்வை. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் இந்த 5000 ரூபாய் ஒரு மாறுபட்ட களச்சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்றால், இதை கொஞ்சம் தாமதமாக கொடுத்திருக்கலாம். ஆனால் திமுக தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு
வழக்காடு மன்றத்திற்கு யாராவது சென்று வழக்கை போட்டு உள்ளதும் போனதாக கொடுக்க முடியாமல் ஆகிவிட்டால் என்ன செய்வது என யோசித்திருக்கிறார்கள். ஏனென்றால் மகாராஷ்டிர மாநிலத்தில் வழக்கு போட்டதை நன்குணர்ந்த திமுக தலைமை தமிழ்நாட்டில் அப்படி முயற்சி செய்வதற்காக அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இதன் மூலமாக இது எங்கே நிறுத்தப்பட்டால் நம்முடைய கையிலேருந்து ஒன்றும் கொடுக்கலையே, போகிற போக்கில் அரசு கஜானாலேருந்து தானே எடுத்து கொடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இது குறித்து தேர்தல் அறிவிப்பை வெளியிட்ட மாநிலத்தின் முதல்வர் திரு ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். இந்த உரிமை தொகை நீங்கள் நினைப்பதை போன்ற அல்ல. திராவிட மாடல் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. திராவிட மாடல் அவர்களை கண்ணியத்தோடு நடத்த சொல்கின்றது. இதுவரை நாங்கள் 5 ஆண்டு காலம் பெண்களின் உரிமை தொகை, பெண்களுக்கான கல்விக்கான உண்மை தொகை, பெண்களுக்கான இலவச பஸ் பேருந்து, பிள்ளைகளுக்கான டெபாசிட், இப்படி நான் முதல்வன் திட்டம், காலை சிற்றுண்டி எல்லாம் நாங்கள் கொடுத்துட்டு வர்றோம். அதனால் இன்றைக்கு தமிழ்நாடு சிறப்பாக இருக்கிறது. தமிழ்நாடு 1 ட்ரில்லியனை தூக்கி போகிறது. வழக்கம் போல் வெளிநாடுகளில் இருந்து தமிழ்நாட்டுக்கு இன்ஃப்ளோ ஆகிருக்கிறது. வழக்கம் போல் 11 இரட்டை இலக்க வளர்ச்சியை நாம் தாண்டி இருக்கிறோம். இந்தியாவின் முதன்மை மாநிலமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அடுத்து அவர் வச்சாரே பாருங்கள் ஒரு விஷயம். நெக்ஸ்ட் திராவிடன் மாடல் 2வது முறை 20 வந்தால் ஒவ்வொரு மகளிருக்கும் 2000. இன்றைக்கி இதை பார்த்து பழனிசாமி, நான் வரும்போது சென்னை கோடம்பாக்கத்தில் எனக்கு எதிராக அசோக் பில்லருக்கும் கோடம்பாக்கத்துக்கு மத்தியில் ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோவை பார்த்தா பழனிசாமி அறிவித்திருக்கிறார், நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் கொடுப்போம் என பாஜக என்டிஏ கூட்டணி. அதை பார்க்கும்போது என் மனசில் என்ன தெரிஞ்சுக்கிட்டுச்சுன்னா, பூகம்பத்திற்கு முன்பு சாதாரண சூறாவளி, சாதாரண புயலுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இது பழனிசாமியுடைய ஆட்டோ ஒரு 20-40 கிலோமீட்டரில் அடிக்குது. அது வேணால் தரையில் கிடக்கக்கூடிய தூசிகளைத்தான் வானத்துக்கு கிளப்பமே தவிர, இந்த 5000 என்பது புரட்டி போட்ட ஒரு பூகம்பமாகத்தான் நாம் பார்க்குறோம். நடிகர் விஜய்க்கு இவங்க செக்கு வைக்க முயற்சித்திருக்கிறார்கள். அதனால் ஓட்டு மாற்றம் வரும் என்று சொன்னாலும் இது எப்படிப்பட்ட அதிர்வலைகளை தமிழ்நாட்டு அரசியல் ஏற்படுத்தப்பட போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.